ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா தான். என்னங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அங்கே மட்டும்தான் அந்த ஸ்டைலில் சாப்பிட முடியுமா என்ன? வீட்டிலே இன்றைக்கி உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். வேறு லெவலாக இருக்கும். பன்னீர்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் வதக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சும்மா ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 தக்காளி போட்டுக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இது ஒரு 5 பேருக்கு செய்கிற கணக்கு வரும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தக்காளி ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப புளிச்சா இது ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு விரல் சைஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக சீவி போட்டுக்கோங்க. தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் தெரியும்ல, அந்த பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இதிலே உப்பு போட்டு பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் நம்ம பட்டர் மசாலா செய்யும் போது போடனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கும் போது இது கூட ஒரு 4 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4லேருந்து 5 கிராம்பு போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு கியூப் பட்டர் போட்டு நல்லா பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம், இதுக்கு பட்டர் தான் போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப தடன்னு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ரொம்ப ஃபுல்லாக சைடெல்லாம் ஸ்பாயில் ஆயிரும். அதே மாதிரி மேலேயும் தெரிச்சிடும். பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். அப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி பரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வர தான் நமக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதை நான் பண்ணுறதுக்குள்ளே வீடே அவ்வளோ ஸ்மெல் அடிச்சிச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் 2 பேக்கெட் பன்னீர் வாங்கியிருக்கேன். அதை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி போடலை, அப்படியே போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நீங்கள் கிண்டுனீங்கன்னா பன்னீர் ஃபுல்லாமே உடஞ்சிரும். அதனால் சேஃபாக கிண்டி மெதுவாக இறக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப் ஃபுல்லாக ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அதை ஃபுல்லாக வாங்கி நல்லா எல்லா ஃப்ரெஷ் க்ரீமையும் ஊற்றிடுங்க. இது 4 பேருக்கு செய்கிறதுக்காக நான் ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுறேன். நீங்கள் 2 பேருக்கு செய்யணும்னா ஹாஃப் ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாஃப் பட்டர் தான் போட்டோம். இப்போ இன்னொரு ஹாஃப் பட்டர் இருக்கும். அந்த ஹாஃப் பட்டரை போட்டு நல்லா பரட்டி விட்டு லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தியை கையில் கசக்கி போட்டு எடுத்திங்கன்னா அப்பா சொல்ல வார்த்தையே எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. இது எங்கள் அண்ணியோட ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பட் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் புல்கா, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.